இது எனக்கு கிடைச்ச பிளே பட்டன் கிடையாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாருக்கு கிடைச்ச பிளே பட்டன் தான். ஏன்டா கோடி மக்களின் இதேமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப என்ன பிளே பட்டன் கேக்குறீங்க. பட் இது எனக்கு கிடைக்கிறதுக்கு ரீசன் அவங்க தான். ஸோ நான் லைவா எம்ஜிஆர் சார் மாதிரி மேக்கப் பண்ண போறேன். பெர்ஃபெக்டா வராது, நீங்க வாட்ச் பண்ணுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிளே பட்டன்ல அவங்க போட்டோ வச்சு அவங்களுக்காக இது என்ன சொல்றேன் தெரியல. சோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ ஆலிபாபா 40 திருடர்கள் அந்த பிலிம்ல எம்ஜிஆர் சாரோட மேக்கப் தான். ஜஸ்ட் நீங்க ட்ரை தான். ஓகே, தேங்க்யூ, போலாம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் என்ன பண்ண போறேன்னா எம்ஜிஆர் சார் மாதிரி மேக்கப் போடுறது வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு சரியா வருமா எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு 10% எல்லாம் சரியா இருந்தா ஓகே தம்பின்னு கமெண்ட் போடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னு சரி தம்பி ஓகே 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 அப்படி கமெண்ட் போடுங்க. எனக்கு வராது தெரியல சுத்தமாக. ஆண்ட் எம்ஜிஆர் சார் மாதிரி நான் இருக்குன்னு எனக்கு இப்போவும் நீங்கள் சொல்லும்போது நானே எங்கடா இவங்க எல்லாம் ரொம்ப என்ன ஏமாத்துற மாதிரியே இருக்கு, கிண்டல் பண்ற கிண்டல் பண்ற மாதிரி இருக்குன்னா அப்படி இருக்கா? நீ என்ன ஒன்றை பார்க்கறதுக்கு அவங்க மாதிரி அந்த நல்லா இருக்கடா அந்த மாதிரி நம்ம சொல்லி ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார், அந்த மாதிரியான்னு நினச்சிறேன். எதா இருந்தாலும் இதுதான் நம்ம இதுதான் இருக்கும். ஸோ நான் பண்ண போகிறேன். அப்போது முதல்ல நம்ம தான் ஓகே, இதான் என்னோட ரியல் ஃபேஸ். ரொம்ப மோசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பவுட்ரு தான் என்ன சொல்லுவார்? பவுட்ரு இங்கிலீஷ் எல்லாருக்கும் பவுட்ரு தான், சாரி. அப்போ கொஞ்சம் போதும். அப்புறம் நமக்கு அது கேமராவில் வரும்போது செட் பண்ணலாம். கொஞ்சம் போதும். அப்புறம் ஐயோ கண்ணில் ஆயிடுச்சு. நான் அது கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மாதிரி இல்லை. ஸோ லேகாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் இது கம்ப்ளீட்லி உங்ககிட்ட நீங்கள் பார்க்குற மாதிரி பண்ண போகிறேன். இல்லைன்னா கொஞ்சம் இதுக்கு அப்புறம் கட் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் பேரெல்லாம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எடுக்கலாம் வீடியோ பண்ணதுனால தானே. ஸோ நான் ஆமாம் ஏதாவது திருமணம் கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பவுட்ரு போடுவேன். அதெல்லாம் நீ எந்த காலம் எனக்கு தெரியாது. இப்படின்னா இது ஐலைனரா பேர், என்ன பேர் தெரியல. இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா பொம்பளைகள் இருந்தால் நல்லா பண்ணுவார், எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அவங்க தானே அதிகம். அதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. அப்புறம் இப்போ என்ன ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் கூப்பிடும்போதே நான் சொல்லுவார், சார் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவார். எதுக்குன்னா அதாவது அது நம்ம 15 செகண்ட் 1 மினிட் வீடியோ போட்டின மாதிரி இல்லை, எம்ஜிஆர் சார் வீடியோ போடின மாதிரி இல்லை. அதுக்கு கொஞ்சம் திறமையும் கொஞ்சம் ஸ்கில்லும் வேணும் மக்கள் முன்னாடி அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நாம் ஏதோ தப்பாக ஏதாவது ஆக்ஷன்லாம் போட்டால் அது அவங்க எம்ஜிஆர் சாருக்கே ரொம்ப குறைச்சலான விஷயம். சீன் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் வேணும். ஓகேவா நினைக்கிறேன். ஓகே. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்ன நான் வரலாம் இல்லைண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஏன்னா இவங்க நினைப்பார் மேபி ரொம்ப என்ன சொல்கிறது அகங்காரம் பிடிச்ச அகங்காரி அந்த மாதிரி நினைப்பார். அப்படி நினைக்காதீங்க, இதுதான் உண்மையான விஷயம். எனக்கு தெரியும் நிறைய கேஷ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறேன். கேஷுக்கு விட முக்கியமான சிலது இருக்குல்ல நமக்கு, அதான்
அப்புறம் இந்த வீடியோ அது நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்கு கேട്ടോ. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்கு இப்போ புதுசாக. நீங்கள் நினைப்பார் இவன் இந்த மாதிரியாடா இவ்வளோ மோசமான நிலையில் இதெல்லாம் போடுறது தெரியாது அவனுக்குன்னு இப்போ நினைப்பாரு. ஆமாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுவார், எனக்கு தெரியாது இதை எப்படி போடுறேன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டா ஓகேவா, இந்த கண்ணு ஓகே, இந்த கண்ணு ஓகே. தெரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் மாதிரி தெரியுதா என்ன பார்த்துட்டு? எவ்வளோ அழகாக இருக்கணும் மனுஷன், எவ்வளோ அழகாக இருக்கணும் மனுஷன். என்ன போய் எம்ஜிஆர்னு சொல்லி அவங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்கு நீங்கள். இந்த மூஞ்சி பார்த்து மூஞ்சி தான் ஃபேஸ் பார்த்து அப்படி சொல்லதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் சொல்கிறதுனால நான் மீண்டும் மீண்டும் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்கு அதில் இன்னொருத்தர் கால் பண்ணேன், என்கிட்ட பேசினேன். அது விஷயம் மெசேஜ் பண்ணிட்டேன். எனக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன்னா, நீ எம்ஜிஆர் மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா அங்கள மாதிரி. சார் ஓகே, உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல அவன் யங்ஸ்டர்ஸ் தான், அவங்களுக்கு என்ன எம்ஜிஆரை பற்றி தெரியும், 2K கிட்ஸ் அந்த மாதிரி, அவங்களுக்கு என்ன எம்ஜிஆரை பற்றி தெரியும் அப்படியெல்லாம் சொன்னேன். சரி, ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணுறதே உங்களை மாதிரி பெரியவர்கள். ஸோ எப்படி அவங்க அப்படி சொன்னது எனக்கு தெரியல. மேபி இருக்காது. நான் சொல்லலை நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லவே இல்லை. நான் எதுக்கு இது பண்ணுறேன், நான் அதை சொன்னேன். நான் இது மீண்டும் சொல்லியிருக்கு. மீண்டும் சொல்லும்போது உங்களுக்கு இது போராக இருக்கும். நான் சொல்கிறேன், பெரிய வயசானவங்க அவங்க சொல்லியிருக்கு, தம்பி போடுறா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த நிம்மதிக்கு அதுக்கு தான் மட்டும்தான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மீசை வர்றது தான் ப்ராப்ளம். சில டைம் மீசை வரும்போது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சில டைம் நமக்கு மேக்கப் எல்லாம் போட்டாலும் எம்ஜிஆர் லுக் வராது. நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கிற லுக்கு நான் நினச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி நினச்ச அது நான் நினைக்கிற மாதிரி வராது. கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அது அப்போ இப்படி எல்லாம் பண்ணுவார். அப்போ இப்போ லுக்கு வரும், உங்கள் நினைக்கிற லுக்கு வருமா எனக்கு தெரியல, ஆனாலும் வரும். இப்படி வரைகிறது இருக்குது, இப்படி வரைகிறது இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி இப்போ தெரியல, பார்ப்போம். நல்லா இருந்தால் மீண்டும் வருவார். ஓகே இல்லை போயிட்டேன். இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறையதுக்கு பின்னாடி இருக்கு. நீங்க யாருக்காவது தெரியுமா? அப்போ அவங்க என்கிட்ட சொன்னேன், நீ ஏதாவது எம்ஜிஆர் சினிமா பார்த்துருக்கா, மதுரம் பார்த்துருக்கா, மலைக்கள்ளம் பார்த்துருக்கா, குலேபக்கா அந்த மாதிரி இல்லை அது பார்த்துருக்கா அப்படி. அப்போ நான் சார் நான் அதை பார்த்துருக்கேன், இந்த சினிமாலாம் பார்த்துருக்கேன் அப்படி சொன்னேன். சார் ஓகேவா? இல்லை.
இன்னும் பிரச்சனை இருக்குது வீடியோ போடும்போது. ஓ ஷிட். MGR from Meesho or MGR from Amazon. இருக்கா? ஓகேவா? இல்லை. இத்தனை வாட்டி வரைஞ்சால் தானே சரியாகும் தெரியுமா? நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது அது 15 செகண்ட் இருக்கும். பட் அந்த 15 செகண்டுக்கு ஒரு முன்னாடி இவ்வளோ ஒரு சமயம் கேப் இருக்கும். இங்கே ஒரு இது இருக்குது, குருன்னு சொல்லுவார். இப்போ எஸ்டர்டே நேற்று வந்தது தான், அதனால் போராக இருக்குது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஓகேவா 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 ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம்னா, நான் எனக்கு கேள்விப்பட்ட இதுதான் நம்ம ஹைலைட்டான விஷயம். போச்சு 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 போச்சு. ஹலுவா, திருநெல்வேலி ஹலுவா இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கு. ரொம்ப டேஸ்டியான்னு சொல்லியிருக்கேன் கிட்ட. ஸோ நான் அதை சென்ட் பண்ணுங்க, யாராவது கூகுள் பே பண்ணலாம் அப்படி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து. ஸோ எல்லோரும் சொல்கிறது, அனுப்புகிறேன், கேஷ் சென்ட் பண்ணாதீங்க. நம்மளும் ரொம்ப மோசம் மார்க்கில் இந்த மாதிரி ஃப்ரீயாக கடைசியில் கொஞ்சம் வாட்டியெல்லாம் சொல்லும்போது ஓகே அப்படி இருந்தால் அப்படி ஃப்ரீயாக கிடச்சா அது நல்லதுதான். ஆனாலும் கேஷு கொடுக்காமல் கிடைக்கும்போது அவங்க நம்ம ஒரு மோசமாக அப்படி அங்கே சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அது நாளை இல்லை, எப்படின்னா நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நிறைய லெங்க்தியாக இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் இது பார்க்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, இனிதான் ஹேர் ஸ்டைல் விஷயம். ஹேர் ஸ்டைல் இப்படி ஹேர் ஸ்டைலில் ரொம்ப வேற விஷயம் இருக்குது. ஹேர் ஸ்டைலில் நம்ம நிறைய டைம் எடுக்கிற ஏரியா, பிகாஸ் செட்டாக வராது. ஓகேவா ஓகேவா அதை நான் சொன்னேன். நீங்கள் இப்போ கமெண்ட் போடும்போது சொன்னார், என்னடா எம்ஜிஆருக்கு இந்த கதி வந்திருக்கா,
இவனெல்லாம் போய் அதை நான் சொன்னேன், எம்ஜிஆர் ஃப்ரம் மீஷோன்னு சொன்னேன். ஸோ இப்படியெல்லாம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் போடுவார். இதுதான் என்னோட மேக்கப். இனி நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி இதுதான். ஏதாவது 10% மேட்ச் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு ப்ளே பட்டன்ல போட்டோ. அனைவருக்கும் வணக்கம். யாரும் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா பாருங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டன் நம்ம சேனலுக்கு கிடைச்சிருச்சு. யூடியூப் தந்த பரிசு. ஸோ 1,00,000 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாதா இது கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். திடீர்னு எனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி முடியும்னு. நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஜஸ்ட் டிக்டாக் பேன் ஆயப்போ அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஜஸ்ட் போடுறதுக்கு ஒரு இடம் அங்கே இருக்கும்ல பார்க்கறதுக்கு, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது இங்கே பிகாஸ் இது ஆக்சுவலி நான் சும்மா டவுன் டு அர்த்தா சிம்பிளா பேசுறதுக்கு கிடையாது. இது எனக்கு இல்லை, இது உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க தான் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனா இருந்த என்ன இந்த அளவுக்கு பெரிய பெரிய பரிசெல்லாம் யூடியூப்ல இருந்து வர்ற அந்த மாதிரி நீங்க என்ன அதுக்கு உங்க இதா இது. ஸோ என்னுடைய கிடையாது, உங்களுடையதா. அந்த மாதிரி எம்ஜிஆர் சாருடையதா. ஸோ அதனால நான் அது எம்ஜிஆர் சாருக்கு டெடிகேட் பண்றேன். அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன். ஆக்சுவலி அவங்க இது இப்போ எங்கோ இருந்து பார்த்துட்டு இருப்பாரு, சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது அவங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன். இது எதுக்கு நான் இங்க ஒட்டுறேன்னா, நான் ரொம்ப சிம்பிளா இல்ல ரொம்ப நல்லவனா அப்படி தெரியறதுக்கு அப்படி உங்ககிட்ட சொல்றதுக்கு கிடையாது. வந்த வழி மறக்க கூடாதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ இது என்னோட கிடையாது, இது சாருடையதான். எம்ஜிஆர் சாருக்கு இருக்கிற ப்ளே பட்டன் தான் இது. பிகாஸ் அவங்களாலதான் எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பிடிச்சதுனாலேயோ என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும் அதனாலேயோ நீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணல. இது எம்ஜிஆர் சார் மேல இருக்கிற பாசத்துக்கு தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு தெரியும். ஸோ நான் இது இங்கே வைக்கிறேன். அனைவருக்கும் என்ன சொல்றேன், ரொம்ப நன்றி. நன்றி சொன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு உங்களை ரொம்ப ரசிக்க வைக்கிறதுக்கும் தெரியாது. என்னமோ பண்ற அது நீங்க எப்படியோ கடவுள் நினைச்சமா எப்படியோ உங்களுக்கு பிடிக்கிறது. அதை நான் இப்போ சொல்றேன், இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு முகசாயல் இருக்கு எனக்கு, நீங்க சொன்ன அதனால நீங்க எனக்கு ரொம்ப இந்த மாதிரி. ஸோ வேற ஒருத்தரா இருந்தாலும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். நான் அப்படி கிடைக்கல. இதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், நான் இதெல்லாம் சொல்லி ஐயோ இவர் ரொம்ப சிம்பிளா அப்படி கிடையாது. உண்மையான விஷயம் தான். அதுக்காக தான் இதெல்லாம் இந்த ப்ளே பட்டனுக்கு நான் இது ஸ்டிக்கர் பண்ணது. பிகாஸ் அதான் நான் வந்த வழி மறக்க கூடாது. அது எப்பவும் மறக்க மாட்டேன், இன்னும் மறக்க மாட்டேன். நான் எந்த இடத்துல ஏத்துனாலும் மறக்க மாட்டேன். எப்பவும் உங்க கூட இருப்பேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய பேர் கோல் பண்ற விஷயம் அதுதான் நம்ம கொஞ்சம். ஏன்னா இப்போ ஒரு மார்னிங் ஒரு கோல் வந்து அவங்களே மத்தியானம் கோல் பண்ணி என்ன சாப்பாடு, அவங்களே நைட்டு கோல் பண்ணி என்ன சாப்பாடு எப்படி. ஸோ அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வரும்போது நமக்கு வேலையெல்லாம் அதை உங்களை பிடிக்காததுனாலே அப்போ நான் சொல்லுவாரா ஓகே தேங்க்யூ நான் அப்புறம் கோல் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லுவார். அது உங்களை பிடிக்காததுனாலேயோ உங்கள் மேலே மரியாதை இல்லாததுனாலேயோ கிடையாது.
இந்த மாதிரி தான். நம்ம வேற ஏதாவது சுச்சுவேஷன்ல நான் சொன்னேன் முன்னாடி, ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனா வேற ஏதாவது ரொம்ப அப்படி இருக்கும்போது கோல் வரும்போது நமக்கு பேச முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ அதான், வேற எதுவும் எனக்கு பேசுறதுக்கு இல்லை இதுல. இங்க இது இல்லை, இப்போ என்ன கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, ரொம்ப சூடு கேரளாவில். ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டேன். ஸோ மீண்டும் சொல்றேன், இது இவங்களுக்கு தான், எம்ஜிஆர் சாருக்கு தான். எம்ஜிஆர் சாருக்கு ஒரு ப்ளே பட்டன், அப்படிதான். வேற 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 சொல்றதுக்கு என்ன இல்ல. நீங்க இன்னும் வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நல்லதா இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் உங்க கூட இருப்பாரு. வேற எதுவும் இந்த மாதிரியே கடைசி வரைக்கும் என்னோட லைஃப் லாங் நான் இப்படிதான் இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன, நான் எங்க என்ன ஹைட்ஸ்ல ரீச் ஆயிட்டாலும் இந்த மாதிரியே பேசுவேன், இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நன்றி, கோல் பண்ணி என்கிட்ட வந்து நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு நன்றி. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னா கொஞ்சம் ചെറിയ ഒരു சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம்தான். அது நீங்க எனக்கு கொடுத்துட்ட, நான் எதுவும் பண்ணி எனக்கு கிடைக்கல. பிகாஸ் பார்க்கறதுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான், கமெண்ட் பண்றதுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடுச்சு. அப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இது அதான், அவங்கள போட்டோ ஒட்டி இந்த ப்ளே பட்டன் இங்கே வைக்கிறேன்னு அப்படிதான். இது ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இது ஒட்டி ஷூட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம இதோட இங்கே இருக்கும் அது. ஸோ இதான் எம்ஜிஆர் சாருக்கு ஒரு ப்ளே பட்டன். தேங்க்யூ. அப்போ தெரியல என்ன சொல்லணும்னு தெரியல. சும்மா ஒரு நன்றி சொன்னா பத்தாது இதுக்கெல்லாம். அதான், நான் எங்கேயோ இருக்குன்னு நீங்க எங்கேயோ கொண்டாடிட்டு இருக்கிறேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னேன். அது என்னில இருக்கிற ஒன்றும் கிடையாது அதுன்னு. அது எம்ஜிஆர் சார் அவங்க இந்த பூலகத்தில் இருந்த அந்த அளவு அந்த டைம்ல எல்லாம் அவங்களோட ஸ்ட்ரெங்க்னால அதுதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த மரியாதை, அன்பு, பாசம். அது என்னமோ எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால நான் எப்பவுமே அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போவாரு. பிகாஸ் அவ்வளோ பெரிய லெஜெண்டரியான ஒருத்தர், நிறைய பேர் கடவுள் மாதிரி பார்க்கனவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க. பணம் இல்லாதவன் வாழ்க்கை இன்பத்தின் ஒரு அணுவை கூட அனுபவிக்க முடியாது. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும், அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். ஆமா கேளுமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, எப்படிங்க ஐயா? அம்மா, தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேடு கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமைமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த குழந்தை பட்டம் தேடுமா, நாடு போல வரைவதுதான் சட்டமாகுமா?
உங்களை முதல்ல நான் பார்த்ததும் எனக்கு ஒரு இது. ஓஹோ, உனக்கு அதுவா? எனக்கு அதுதான். இப்படி இது வந்து அது வந்து இதுவா மாறி போச்சு. எதுவா மாறிடுச்சா? தெரியாத? அதுதான் காதல். உன்னை பார்த்ததுமே நீ எனக்குத்தான் நினைச்சேன். அந்த எண்ணத்துக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு. எனக்கும் தான் ரெட்ட வெற்றி. உங்களை சொந்தமாக்கிக்க எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. கண்ணு, காது, கை, காலெல்லாம் ரெண்டு இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணே இருக்கு சார். ஏன் எப்படி? ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லைன்னா வாய் இல்லைன்னா சொல்ல முடியாது சார். அதனால்தான் நான் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல வணக்கம். நிறைய பேர் கேக்குது இந்த ஹேர் விக்கான முடி விக்கானு கேக்குது. இது விக் அல்ல, என்னோட ஹேர் தான். விக் இஸ் மை ஹேர். ஓகே, அப்போ அதான் என்னோட ஹேர் தான். அப்போ ஓகே, அது நிறைய பேர் கேட்டிருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் நிறைய கேக்குது இது என்னோட ஹேரா இல்ல விக்கான்னு கேட்டிருக்கு. விக் அல்ல, என்னோட ஹேர். ஓகே, தேங்க்யூ. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும். அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே ஆளியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு, நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. உன்னை யாருக்கு உள்ள விட்டது? நீ ஏன் இங்க வந்த? ஒரு கொலைகாரனுக்கு உதவி செய்யாதீங்கன்னு வக்கீலத்தை சொல்லத்தான் வந்திருக்கேன். பாவம், உனக்காக நான் பரிதாபப்படுறேன். பரிதாபப்படுறதுக்கு ஒண்ணு நல்லவனா இருக்கணும், இல்லன்னா வல்லவனா இருக்கணும். நீ ரெண்டும் கேட்டா ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு இவ்வளவு திமிர? ஊரா சோத்துல உடம்ப வளர்க்கிற ஒரு கொலைகாரனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ரிக்ஷாக்காரனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? உங்களை முதல்ல நான் பார்த்ததும் எனக்கு ஒரு இது. ஓஹோ, உனக்கு அதுவா? எனக்கு அதுதான். இப்படி இது வந்து அது வந்து இதுவா மாறி போச்சு. எதுவா மாறிடுச்சா? தெரியாத? அதுதான் காதல். உன்னை பார்த்ததுமே நீ எனக்குத்தான் நினைச்சேன். அந்த எண்ணத்துக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு. எனக்கும் தான் ரெட்ட வெற்றி. உங்களை சொந்தமாக்கிக்க எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்தை குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க. என்ன செய்யறது? கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதயம் இருக்கிறதுனால தான் உலகத்தை. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே ஆளியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு, நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. மனுஷனுக்கு மனுஷன் பகை இருக்கலாம், ஆனா மண்ணுக்கு மனுஷனுக்கும் பகை இருக்க கூடாதுமா. காலங்காலமா நமக்கெல்லாம் சோறுட்டி வாழ வைக்கிற இந்த நிலத்தை சொந்த பகைக்காக பாழடிச்சா அது இந்த தேசத்துக்கே செய்யற மிகப்பெரிய துரோகமா. விவசாயி ஆமா, நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா? கொத்த வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னாவது உங்களுக்கு தெரியும். ஐயோ கன்றாவி. இந்த காலத்துல பிறக்கும் போதே பிள்ளைங்க கையில பேப்பர் பென்சிலோட பிறக்குதுங்க லவ் லெட்டர் எழுத. நீங்க என்னடான இத்தனை காலமா டயத்தையே வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே. எங்க காதல்னா என்னங்க? காதல்னா பெண்ணோட இதயத்தை எடுத்து ஆண் கிட்ட கொடுத்துடணும்.
ஆணோட இதயத்தை எடுத்து பெண் கிட்ட கொடுத்துடணும். அப்பா இது மேஜர் ஆபரேஷன் ஆச்சுங்களா? ஐயோ ஐயோ, காதல் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க குற்றாலம் போயிருக்கீங்களா? எதுக்கு? கோழி குஞ்சு வாங்கிட்டு. காதல் வரும்போது குற்றால அருவியில குளிச்சா மாதிரி குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ சம்பளத்தோட கம்பளியும் வாங்கி தருங்க. ஆனாலும் நீங்க காதல இவ்வளவு அப்ரெண்டிஸ் இருப்பீங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? பிறர் ஒழிந்தால் தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை. தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு கழகல்ல. பட்டயங்களை எடுத்து கொடுத்து விடுங்கள். அமைதியாக கலந்து செல்லுங்கள். ஆமா கேளுமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, எப்படிங்க ஐயா? அம்மா, தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேடு கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமைம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான். அப்ப சிவாஜி இல்லனா நீங்க யாரு? நானா? எம்ஜிஆர். நாயமார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. பேசுமா? அங்குள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்ல நாடகத்திற்கு தாங்கி தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் கண்ணு, காது, கை, காலெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒன்னே ஒண்ணு இருக்கு சார். ஏன் எப்படி? ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லைன்னா, வாய் இல்லைன்னா சொல்ல முடியாது சார். அதனால்தான் நாம் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல காப்பாத்தணும்னா கோழைத்தனம் கூடாது, துணிவு வேணும். துணிவு இருந்தா மட்டும் போதாது, உடல்ல வலிவு வேணும். கனவை நனவாக்கும் சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு. கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உன்னுடைய சவாலா ஏற்றுக்கிறேன். சவாலா? என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியும் ஜெயிச்சதே கிடையாது மிஸ்டர். குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது. யோசித்து சொல். யோசிக்க வேண்டியவன் நான் அல்ல. உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதே கேள்வியை நானும் கேட்கலாமா? மோதுவதுதான் உன் முடிவா? உங்களுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை என்றால் நான் தயார். என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு, நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லை. நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாம தவறு செய்யாதவங்களே கிடையாதுங்கிறது மாத்திரம் ஞாபகத்தில். ஏமேடா, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, அதை விட்டுட முடியுமா? அதனால நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். சார், நான் படிக்காதவனாச்சு சார். இப்ப படிச்சுக்க, இனிமேலையா? ஏன்? உங்ககிட்ட அறிவு இருக்கு, ஆர்வம் இருக்கு, உன்னால முடியாது. என்ன இருந்தாலும் நான் மாடு ஓட்டணும் தான் சார். மாடு ஓட்டலாம் இருந்தா படிக்கவே முடியாதா? மேலே ஆகவே கூடாதா? முடியாதா? வேலை ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்க நாட்டின் தலைவரான. மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலையும் செய்யலாம். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான்.
தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு, நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. எனக்கு நல்லா தெரியும், ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் எனக்கு ஷார்ட் பீரியட்னு சொன்னால் ஒரு மாதம் ஒரு மந்த் கூட ஆகுற அதுக்குள்ளே தான் தோணும். ஸோ அதுக்கு நான் நன்றின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கால நன்றி, எல்லாருக்கும் நன்றி அப்படி சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஆனால் உங்களுக்காக எதை பண்ணுறேன்னா வீடியோ எல்லாம் போடுறேன், அதுதான் எனக்கு என்னால் முடிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப அப்போ நன்றி தான் சொல்ல போடுறேன். அதான் சப்போர்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் தான் சொல்ல வார்த்தைகள் இல்லாததுனால தான் இந்த மாதிரி பதட்டமா. அப்போ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.